சோமேதரன் இயக்கத்தில் நவீன் சந்திரா மற்றும் கபிலா வேணு நடித்துள்ள நீளிரா படம் வெளியாகியுள்ளது. இந்த படம் 1988 காலகட்டத்தில் இலங்கையில் இந்திய அமைதிப்படைக்கும் போராளிகளுக்கும் இடையிலான மோதலை மையமாக கொண்ட ஒரு அழுத்தமான அரசியல் படமாகும். போர்க்கால சூழலில் ஒரு வீட்டில் நடக்கும் பதற்றமான இரவை பாத்திரங்களின் உணர்ச்சிகரமான நடிப்போடு சொல்லும் படமாக உள்ளது. அதனை தொடர்ந்து படம் பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை தமிழர் லோகேஸ்வரி அவர்கள் கூறியதாவது, இந்த படம் சிறப்பாக இருந்தது. இன்னும் பல காட்சிகளையும் பாதிப்புகளையும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கலாம் மற்றும் அந்த காலகட்டத்தில் நிறைய போர்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் என்று தெரிவித்தார். என் பேர் லோகேஸ்வரி, நான் மதுரையில் தான் இருக்கிறேன். நான் இலங்கையில் வரும்போது எனக்கு 6 வயது, 1ஆம் ஆண்டு படிச்சிருந்தேன். இந்த படம் நல்ல சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இன்னும் நிறைய காட்சி மையங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அந்த நாட்டிலே இருந்து நாங்கள் எங்களுக்கு இது குறைவாக தெரிஞ்சுது. இன்னும் பாதிப்புகளை காட்டியிருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போர்களை நாங்கள் அந்த காலத்தில் சந்திச்சிருக்கோம். அந்த போர்களை இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வெளியேவும் கொண்டாந்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் சிறப்பாக இருந்திருக்கும். அப்புறம் ஒரு கேள்விக்குரிய நிப்பாட்டின முடிவு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆரம்பம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இந்த படம். எங்களுக்கு அது புரியும். ஏன்னா அதில் இந்த கதை ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே கொண்டாந்துருக்காங்கன்னு புரியும். ஆனால் இதில் பாதிப்பே இல்லாத பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் காட்டும்போது அவங்களுக்கு புரியாது. அதை கொண்டாந்து முதல் ஆரம்பத்தை கொஞ்சம் கொண்டாந்து நடுவில் கொஞ்சம் விஷயங்களை கொடுத்து ஃபினிஷிங்கில் நீங்கள் இதை கொடுத்ததீங்கன்னு சிறப்பாக இருந்தோம். இருந்தாலும் இந்த படத்தை தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த கதைகளை நல்ல வாய்ஸ்ல எல்லாம் நல்ல பின்னணியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த இலங்கையில் இருக்க உணர்வு ஏற்பட்டுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படத்தை நான் குறை சொல்லலை. இருந்தாலும் எங்களுக்கு இது பத்தலை. படம் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. ஒரு விஷயத்த உணர்வு ரீதியாக இருந்துச்சு. நாங்களுமே சில உணர்வு அதிகமாக எங்கள் காட்டுற மாதிரி இருந்துச்சு. சிறப்பாக இருந்துச்சு படம். இல்லை, இந்த பிள்ளைகளை கூட்டு வந்து காட்டுறோன்னு தான் நினச்சேன். கண்டிப்பாக கூட்டு வருவேன். நான் என்னோடய ஃபேமிலியோடு நாங்கள் பார்ப்போம். இந்த படத்தை பார்ப்போம். அதே நேரத்தில் எங்கள் மக்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு உந்துதலை நாங்கள் ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக. எனது பேர் சத்குணா மலர், கூடலூர் முகாமில் இருந்து வசிக்கிறேன். நான் இலங்கையிலேருந்து வரும்போது எனக்கு 16 வயசு. நாங்கள் என்னை பொறுத்தவரை பிரச்சனையில் நேரடியாக நிறைய சந்தித்தது கம்மி தான். இங்கே இந்த படம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தது அதுதான் சொன்ன மாதிரி பிரச்சனையில் இன்னும் கொஞ்சம் சண்டையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ எங்களோட பிள்ளைகள் இங்கே பிறந்தவங்க பார்க்கும்போது இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனையில் வந்தவங்களா அப்படின்ற உணரக்கூடியதாக இருக்குது. ஆனால் படம் எல்லாமே நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆனால் அமைஞ்சிருக்குது. நல்லா என்ன படம்னு தெரியாதுன்னு தான் வந்திருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. நன்றி.